மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இரண்டாம் கட்ட நகரான மதுரையில் தனது சேவையை இன்று முதல் தொடங்குகிறது கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனம். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் சென்னை மற்றும் பெங்களூர் கிளைகள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் கார்ப்பரேட் அலுவலகம் ஆகும் தனது கிளைகளை இந்தியாவின் அடுக்கு 1 மற்றும் அடுக்கு 2 நகரங்களுக்கு விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மும்பை மகாராஷ்டிரா, டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசம், பெங்களூரு கர்நாடகா இந்தியா, சென்னை தமிழ்நாடு, கொல்கத்தா மேற்கு வங்கம், ஹைதராபாத் தெலுங்கானா, புனே மகாராஷ்டிரா, அகமதாபாத் குஜராத் ஆகிய இடங்களில் தனது கிளைகளை விரிவுபடுத்த உள்ள கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனம் அடுக்கு 2 எனப்படுகிற இரண்டாம் கட்ட நகரங்களான பல்வேறு நகரங்களில் தனது முத்திரையை விரைவில் பதிக்க உள்ளது. அதன் முதற்கட்ட முயற்சியாக இன்று மதுரையில் கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா கே நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கேலக்ஸி இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சீனிவாசன், முதுநிலை விற்பனை மேலாளர் குரு பிரகாஷ், மனித வள மேலாளர் சாகா, தமிழ்நாடு மார்க்கெட்டிங் பிரிவு துணைத் தலைவர் கண்ணதாசன், சந்தோஷ் ராஜா, சிறப்பு விருந்தினர்களாக வடமலையான் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் புகழகிரி, மோகன் சிறப்பு மருத்துவமனை டாக்டர் மோகன், தேவதாஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் சதீஷ் தேவதாஸ், அப்பல்லோ மருத்துவமனை செயல் அலுவலர் டாக்டர் நீலகண்ணன், மாதவன் இருதய மைய மருத்துவர் டாக்டர் மாதவன், மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மருத்துவ மேலாளர் கண்ணன், முதுநிலை மேலாளர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை மண்டல துணைத் தலைவர் மகேந்திரன் வரவேற்புரை ஆற்றினார். மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி. இன்று கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மதுரை மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளோம். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கம்பெனி 2 முக்கிய குடும்பங்களால் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்று டிவிஎஸ் ஃபேமிலி. டிவிஎஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் மதுரையில் எல்லோருக்கும் தெரிந்து 100 வருஷத்துக்கு மேலாக மக்களுக்கு மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் திரு ஜெகநாதன் அவர்கள். திரு ஜெகநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவில் முதல் முறையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக ஆரம்பித்து மிக சிறந்த முறையில் செயல்பட்டு ஒரு இமாலய சாதனை செய்தது என்று சொல்ல வேண்டும். இந்த 2 குடும்பங்களும் சேர்ந்து இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த கம்பெனியை ஆரம்பித்ததன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் நிறைய மக்களுக்கு சென்று சேரவில்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ் என்று மிகவும் முக்கியமான ஒரு தேவையான ஒரு திட்டமாகும். இன்று இந்தியாவில் டாக்டர்ஸ், மிகச்சிறந்த டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது. அதனுடைய பலனை மக்கள் தர வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால்தான் முடியும். இல்லை என்றால் அவர்களால் நல்ல ஒரு சிகிச்சையை தர முடியாது என்பதை இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்துடன் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறது. இந்த கம்பெனி ஆரம்பத்தில் 3 முக்கிய குறிக்கோள்கள் உள்ளன. ஒன்று, மக்களுக்கு தேவையான சிறப்பான ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, மக்களுடைய நலத்தை காப்பதற்காக வெல்னஸ் திட்டங்களை இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களோடு சேர்த்து கொண்டு வர வேண்டும். மூன்றாவது, மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும். அதுவும் கிளைம்ஸ் என்று வரும்பொழுது அவர்கள் செலவழித்த முழு தொகையையும் கொடுக்க வேண்டும். கிளைம்ஸ் ப்ராசஸும் எளிமையாக இருக்க வேண்டும். அவர்கள் கூடிய விரைவில் கிளைம்ஸ் ப்ராசஸை செய்து கொடுக்க வேண்டும் என்ற 3 முக்கிய குறிக்கோளோடு இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் நாங்கள் கேலக்ஸி ப்ராமிஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். அது ஒரு மிகச்சிறப்பான திட்டம் என்று மக்களால் பரவலாக வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த கம்பெனி இந்த கடந்த 3 மாதங்களில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா என்ற 4 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 58 அலுவலகங்களை ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறார்கள். கூடிய விரைவில் நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் செல்லக்கூடிய திட்டத்தை வைத்துள்ளோம். கடந்த 3 மாதங்களில் 6000 நபர்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை வழங்கியிருக்கோம். மதுரை ஜோனல் ஆஃபீஸ். இதை தவிர தமிழ்நாடு முழுவதும் 40 அலுவலகங்கள் டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஆஃபீஸுங்கிற மாதிரி நாங்கள் செய்திருக்கோம். அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்ஸ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலையும். எங்களோட முக்கியமான நோக்கம் ஒரு பெரிய நகரங்கள் மட்டும் இல்லாமல்
சின்ன நகரங்களையும் சென்று அடையணும். ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிராமங்கள்லையும் சரி சிறிய நகரங்களிலும் சரி மக்கள் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை. அதை அடையணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் சின்ன நகரங்களிலும் சின்ன ஊர்களிலும் எங்கள் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடியாவும் இருக்குது. டிவிஷனல் ஆஃபீஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். மதுரையை தாண்டி திண்டுக்கல், தேனி, ராம்நாடு, நாகர்கோவில், தக்கலை, மார்த்தாண்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த எல்லா பகுதிகளிலையுமே டிவிஷனல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம். மதுரை வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ். தமிழ்நாட்டில் வந்து சார் சொன்ன மாதிரி 40 கிளை அலுவலகங்கள், 55 யூனிட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் 6 மண்டல அலுவலகங்கள் இருக்குது. சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை, கோவை, சேலம், திருச்சி. போன வாரம் தான் வந்து சேலம் மண்டல அலுவலகம் திறந்து வச்சோம். இது மதுரை வந்து கோவை, சேலம், திருச்சி, மதுரையை மையமாக கொண்ட ஒரு ரீஜனல் அலுவலகமாக இன்னைக்கு இங்கே நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 ஏஜென்ட்ஸ் நாங்கள் க்ரூட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா க்ரூட் பண்ணக்கூடிய நோக்கத்தில் இருக்கும். வெட்டிய மடிச்சுக்கிட்டு சட்டைய போட்டுக்கிட்டு காளையின்னா அது கம்பீரம், பாட்டோ தருமே அந்த அடையாளம். தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்டை போட்டு வரண்டா. காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.